வெல்கம் ஹோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு ரெசிபி தான். ஸோ இந்த கூட்டுக்கு வந்து சைட் டிஷ்லாம் எதுவும் பெருசாக தேவைப்படாது. நல்லா காரசாரமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவே போதும், நல்லா அருமையாக இருக்கும். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் வந்துட்டு டிலே ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அவ்வளோ பெரிய காயை பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ பெரிய காயாக இருக்குது, என்ன காயினே தெரியல. எங்கள் அம்மா சொரக்கான்றாங்க. ஐயோ இது சொரக்காய் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிவு பண்ணிட்டேன், இது சொரக்காய் தானே, அவங்க சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்துட்டு நான் வந்து செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு பொட்டேட்டோலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு காலையிலே யோசிச்சு வச்சுருந்தேன். கூட்டு சாப்பாடு பொரியல் பார்த்திங்கன்னா காரசாரமாக பொட்டேட்டோ வச்சு இன்றைக்கி சூப்பராக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து அது நடக்கலை. டைம் வேறு ஆகிடுச்சு. எனக்கு வேறு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. பசிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு மெயினாக. ஸோ குடுகுடுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கடகடன்னு எடுத்துகிட்டு பருப்புலாம் கூட ஊற போடல, அப்படியே பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து சீரகம், அதுக்கு தேவையான தக்காளி, பச்சை மிளகா, எண்ணெய் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு விசில் ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் வந்துட்டு இது என்னோடய ஸ்டைலில் நான் குக் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இன்னும் மோர் டேஸ்ட்டாக கூட பண்ணலாம், இன்னும் டேஸ்ட்டாக கூட பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதையும் கமெண்டில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நானும் உங்களோட ரெசிபி பார்த்து கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். அண்ட் வந்துட்டு நீங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு எனக்கும் வந்து கொஞ்சம் ஆசையாக வரும். ஓகே இதெல்லாம் சமைக்கிறீங்களா, அப்போ நானும் சமைச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. எப்போவுமே வந்துட்டு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஆனால் இன்னொருத்தவங்க வந்து நான் இது சமைச்சேன் அதை சமைச்சேன்னு சொல்லும் போது தான் சரி ஓகே நாளைக்கு நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது ஒரு ஆசையே வரும். ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேண்டட்ரியான விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் ஒரு சின்ன யூடியூபர்னால் வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த ஃபீட்பேக் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் நான். அண்ட் வந்துட்டு என்னோடய சமையல் வந்துட்டு நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நல்லா சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்லேயே வந்து கேட்பாங்க, ஐயோ இந்த சமையலெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு வாரத்துக்கு 7 நாளில் என்னென்ன சமைக்கலாம் அப்படின்றது ஒரு சிம்பிளாகவும் இருக்கணும் அண்ட் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதாவது தெரிஞ்சாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். பிகாஸ் வந்து என்ன சமைக்கிறதுனே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான். வீட்டில் ஒன்று சொன்னால் நான் ஒன்று செய்கிறேன். பட் வந்து சமையல் வந்துட்டு செய்யவும் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் வந்து இப்போல்லாம் சமையல் நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் வந்துட்டு இந்த ரெசிபி வந்துட்டு எங்கள் அம்மா சொன்ன ஸ்டைலில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அண்ட் இன்னுமே காரசாரமாக எப்படி சமைக்கிறது இதுன்னு எனக்கு தெரியல. பட் இதுவே வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்து இன்னும் கொஞ்சம் காரம் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கும் லைட்டாக கொஞ்சம் காரசாரமாக கம்மியாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இத்தனைக்கும் வந்துட்டு நான் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டேன், பச்சை மிளகாவும் ஆட் பண்ணேன். ஆனாலும் காரம் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 7 போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், 7-8 பச்சை மிளகா போட்டிருப்பேன். ஆனாலுமே வந்து காரம் கம்மியாக இருக்குது. பட் எதனாலன்னு எனக்கு தெரியல. இன்னும் பச்சை மிளகாவோ இல்லைன்னா வந்துட்டு சில்லி பவுடரும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கணுமா என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஏதோ ஒன்று செஞ்சிட்டேன், நல்லாவும் இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் காரம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் வந்துட்டு இந்த கூட்டு வகைக்கான சைடிஷ் என்ன காம்போவாக நம்ம வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்லாம் நீங்கள் சொல்லுங்கள். சொன்னிங்கன்னா நெக்ஸ்ட் டைமும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அண்ட் நீங்கள் சொன்ன அந்த ரெசிபிஸோட வீடியோவும் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு இந்த காம்போவாக சாப்பிடும்போது அப்படின்றதையும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இன்னும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொன்னிங்கன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நானும் குக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லும் போது தான் எனக்கும் ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னும் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.